காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. இது என்னங்க, திமுகவில் எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டா இருக்கு. மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம். அவர் அன்புமணி அப்படி சொல்றாருன்னா அது புரிதல் இல்லாம சொல்றாரு. இப்ப நாங்க வரோன்னா மரியாதை நிமித்தமா சந்திக்கிறோம். அரசியல் பேசணும், அரசியலே பேசல. எங்க மூத்த தலைவர்லாம் பின்னாடி அண்ணன் விஜயன் இருக்காரு, எங்க பொருளாளர் ரூபி மனோகரன் இருக்காரு. நாங்க எல்லாம் தான் சந்திச்சோம். அன்புமணி வந்து தொடர்ந்து திமுக வந்து குற்றச்சாட்டி வராரு. அவர் பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அதை யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது. இல்ல, இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க, அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சார்? இப்ப நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரா எங்க தலைவர் நேருவையோ, எங்க தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரையோ, எங்க தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்க கூட்டணியில இறங்க ஒரு செகண்ட் இருப்போமா? நாங்க அங்க கண்டன அறிக்கை கொடுத்திருக்க மாட்டோம், வெளியே வந்திருக்க மாட்டோம். எங்க தலைவர்களை, எங்க மூதாதையர்களை பலி கொடுத்துட்டு இன்னும் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அண்ணாதுரையை பலி கொடுத்துட்டாங்களே இவங்க. ஏன் இது வரைக்கும் வந்து காட்டாச்சாட்டமா ஒரு அறிக்கை கொடுக்கல? என்ன தேவை இருக்கு? என்ன பயம் இருக்கு பாஜக கிட்ட? அண்ணா பேர்ல தாங்கிட்டு இருக்கு அண்ணா திமுக. இப்ப அண்ணாதுரையை பத்தி நான் கேட்கிறேன். அண்ணாதுரையை பத்தி, பேரறிஞர் அண்ணாதுரையை பத்தி இப்படி கொச்சைப்படுத்தி ஒரு கார்ட்டூன் படம் வெளியிடுறாங்க, திரைப்படம் வெளியிடுறாங்களே, இவங்க ஏன் கண்டிக்கல? இது வரைக்கும் என்ன எதிர்வினை ஆற்றி இருக்காங்க? அப்படின்னா அண்ணாதுரையை வந்து காட்டி கொடுத்து விட்டு அரசியல் பண்ணணும்னு தேவை இருக்கு. ஓகே, ரைட். நன்றி எல்லாருக்கும். திமுக கூட்டணி இருக்கீங்க, மேயர்லாம் வந்து துணை மேயர் வந்து காங்கிரஸ் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை வழங்கல, அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சரியா சைலண்ட் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, அதை நாங்க பேசிட்டு இருக்கோம். அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க விரைவில் தீர்த்துடுவோம். ஐயா, பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து திமுக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? அது சம்பந்தமான உங்களுக்கு உங்களுடைய அரசியல் கருத்துக்கள்? அவரு பாமக நிறுவனர், இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். அவர் யாரு பக்கமும் சாயலாம் மாட்டாரு. அந்த முடிவு எடுக்கிறது நியாயமான முடிவு. எது தமிழ்நாட்டுக்கு தேவையோ அந்த முடிவு எடுப்பார். தொடர்ந்து கலைஞரை வந்து பாராட்டிட்டே வராரு. அவரை போல நான் இருக்கணும், அவரை போல நாங்க வந்து என் மகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட். இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஒரு முன்னுதாரணம். அதை சொல்லியிருக்காரு. பாமக திமுக கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்ப நான் கூட்டணி பத்தியே பேச வரல. நீங்க கூட்டணினா நான் நலம் விசாரிக்க தானே வந்திருக்கேன். அவர் மேல அக்கறை உள்ளவன். இதுதான் நம்முடைய பார்வை சரியில்லை. நாளைக்கு இங்க இருக்கிற கேமராமேன், இங்க இருக்கிற எங்களுடைய அருமை தோழர்கள், ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு எதனா ஒன்னா கூட நான் வந்து நல்லா விசாரிப்பேன். நான் திருப்பி சொல்றேன், அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? இல்லங்க நான் ஏத்துக்கிறேன் பாமக உள்ள வருது, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அதனால இது வந்து தமிழ்நாட்டை நலனை பாதுகாக்கின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துகின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றத்திற்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. அதிக தொகுதிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து அதிக தொகுதிகள் கேட்குது. அதனால பாமக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து அதிக தொகுதிகள் வந்து கேட்கிற மாதிரி இருக்கு. நான் இங்க பாருங்க, காங்கிரஸ்ல வந்து அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்வதை நீங்க செய்தியா எடுத்துக்க வேண்டாம்.
காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும். இப்ப நானே முடிவெடுக்கணும்னா கூட அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய ஒப்புதல் பெற வேண்டும். அப்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதனால இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அதிகமா தொகுதி கேட்டாங்கன்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் அப்படி சொல்றதெல்லாம் அரசியல் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது, ஆதாரபூர்வமான அறிவிப்பும் கிடையாது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதுதான் எங்களுடைய முடிவு. அவரவர்களுக்கு ஆசை இருக்கு சொல்லலாம், ஆனா அது ஆக்கப்பூர்வமானதா இருக்காது, அதிகாரப்பூர்வமானதா இருக்காது. நன்றி. தேங்க்யூ.